ஹாய். யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 2 டேரிஃப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார். டேரிஃப் பிளான்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஒவ்வொரு நாட்டுக்கும். ஸோ அப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேயே வந்து ஒரு 90 டேஸ்க்கு வந்து அதை டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டார். ஸோ அதோட டெட்லைன் எப்படின்னா ஜூலை 9 அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் இப்போ தள்ளி வச்சு ஆகஸ்ட் 1 வரைக்கும் அவனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். ஸோ இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகளுக்கு வந்து அவர் லெட்டர் மாதிரி சென்ட் பண்ணிட்டாரு. நாங்கள் இந்த இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேக்ஸை வந்து உங்களுக்கு வந்து பிடிக்க போகிறோம் சொல்லிட்டு சென்ட் பண்ணிட்டாரு. நெகோஷியேஷன்ஸ்லாம் முடிஞ்ச அப்புறம். ஸோ அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவோட டீலு வந்து முடிய போகுது அந்த மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. இந்தியா சைடு வந்து ஸ்டில் நெகோஷியேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. சில அக்ரிமெண்ட் அதெல்லாமே சைன் பண்ணுறதா அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து 20% வந்து அது வரைக்கும் கீழே வந்து டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஒரு எக்ஸ்பிரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. 20% கீழே தான் வர மாதிரி. ஸோ ஏப்ரல் 2 வந்து இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட டேக்ஸ் வந்து 26%. ஸோ இப்போ வந்து அந்த 90 டேஸ் ஹால்ட், அதாவது அந்த தடனால இப்போ 10%ல் போயிட்டுருக்கு. அந்த பேசிக் டேரிஃப் வந்து 10% போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நெகோஷியேஷன் ஸ்டில் போயிட்டுருக்கு, டீலிங் இன்னும் போயிட்டுருக்கு. அதனால் வந்து 20% கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 15% இருக்குது அப்படின்னா, இது வந்து ப்ரீவியஸான 10%ஓட கொஞ்சம் அதிகம்னாலுமே இந்தியாவோட எக்கனாமி அடி வாங்கிறதுக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. பட் 26% கம்பேர் பண்ணும்போது இந்த 50% கம்மி தானே. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து இவர் இந்த சைடும் இந்தியாவோட டீல் முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட முடியறதுக்கான தருணங்கள்லாம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நினைக்கும் போது வந்து அப்படி இருக்கும்போது இந்தியாவோட எக்கனாமி வந்து எப்படி இருக்கும், ஸோ எப்படி ஒரு 10% மேலே இருந்தாலே இந்தியாவோட எக்கனாமி எப்படிட்டு இருக்கும். ஸோ அதுவும் நம்ம நோட் பண்ணோம். மேலும் வந்து இந்தியாவுக்கு இப்போது இப்படி பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால இந்தியாவுக்கு ஏற்படுற இம்போர்ட் டியூட்டிஸ், மெயினாக வந்து அக்ரிகல்ச்சர், ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் டியூட்டிஸ்லேயும் வந்து உள்நாட்டு ஃபார்மர்ஸும் பாதிக்கப்படாத மாதிரி இந்தியாவோட பேச்சுவார்த்தையும் ஸ்டில் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து எதுக்கெடுத்தாலும் யூஎஸ் மேலே ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட உள்நாட்டு ப்ரொடக்ஷனும் ரொம்பவே அடிவாங்க சூழ்நிலை ஆயிரும். ஸோ அதனால் ஸ்டில் நெகோஷியேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இந்தியாவோட டேக்ஸ் டியூட்டிஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் தெரிய வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இந்தியாவோட எக்கனாமி இம்பேக்ட் ஆகுது, ஸோ இதனால் வந்து அதோட பலன் ஆகுதுன்னு சொல்லி ஃபர்தராக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம்.